1ல இருக்க லாங் ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? Highlight the provisions of the Treaty of Versailles relating to Germany. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே, சோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்துட்டு ஜெர்மனிக்கு வந்துட்டு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, கண்டிஷன்ஸ். ஓகேவா? கண்டிஷன்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ல என்னென்ன கண்டிஷன் இருந்துச்சு ஜெர்மனிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1, அதாவது வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் 28 ஜூன் 1919ல வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்துட்டு சைன் பண்றாங்க. ஓகேவா? அப்பதான் வந்துட்டு இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்துட்டு அப்ளை பண்றாங்க ஜெர்மனி மேல. ஓகேவா? சோ அதுல என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்க போறோம். என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனி வாஸ் பிளேம்ட் அண்ட் ஜெர்மனியோட ஆர்மி ரெடியூஸ் ஆயிருக்கு, அந்த அவங்களோட யூனிட் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனி வந்துட்டு காலனிஸ் வந்துட்டு லாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரீட்டிஸ் எல்லாம் வந்துட்டு நிறையவே வந்துட்டு கேன்சல் ஆயிருக்கு. அடுத்து ஆல்சே வந்துட்டு ரிட்டர்ன் டு பிரான்ஸ் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கு. அடுத்து வந்துட்டு டெரிட்டரிஸ் வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து போலாண்டு, ரின்லாண்ட், சோ இதெல்லாம் வந்துட்டு சேஞ்சஸ் நடந்திருக்கு. சோ இதெல்லாம் சொல்லிட்டு ஒன்னொன்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஜெர்மனி வந்துட்டு பிளேம்டு. அதாவது ஜெர்மனி பிளேம்டு அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கே வந்துட்டு ஜெர்மனி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்டில வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு பிளேம் பண்றாங்க. ஓகேவா? சோ அதனால ஜெர்மனி வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு ரெப்பரேஷன்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெப்பரேஷன்ஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, போர் இழப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு அவங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஜெர்மனி வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கு யார் காரணம்னு சொல்றாங்க, ஜெர்மனி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஜெர்மனி வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸ்க்குலாம் வந்துட்டு அவங்க ரெப்பரேஷன்ஸ், அதாவது போர் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி. அடுத்து ஆர்மி ரெடியூஸ்ட் அண்ட் யூனிட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோமா? அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனியோட சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு 1 லாக்குக்கு குறைக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. சோ அந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் வந்துட்டு உங்க ஜெர்மனி சோல்ஜர்ஸ் வந்துட்டு 1 லாக் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சீனா நேவி மட்டும் தான் வந்துட்டு நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ட்ரீட்டில வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து சோ இதுதான் வந்துட்டு ஆர்மி ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. யூனிட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் வந்துட்டு ஒரு யூனியன் இருந்திருக்கு. ஓகேவா? அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு யூனியன் இருந்திருக்கு. சோ அது வந்துட்டு இருக்கக்கூடாது, நீங்க அமெரிக்காவும் ஜெர்மனி வந்துட்டு ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க அந்த ட்ரீட்டில. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு ஆர்மி ரெடியூஸ்ட் அண்ட் யூனிட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து லாஸ்ட் காலனிஸ் அண்ட் கேன்சல்டு ட்ரீட்டிஸ். சோ லாஸ்ட் காலனிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனிக்கு வந்துட்டு சில காலனி கண்ட்ரிஸ் இருந்தாங்க. சோ இந்த காலனிஸ் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனிக்குன்னு சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ஜெர்மனி வந்துட்டு சில கண்ட்ரிஸா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அந்த கண்ட்ரோல் பண்ணி வச்ச கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு காலனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷனுக்கு கொடுத்துட்டாங்க சில கண்ட்ரிஸ். ஓகேவா? அதாவது ஜெர்மனி கண்ட்ரோல்ல இருந்து லீக் ஆஃப் நேஷன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கண்ட்ரிஸ் பின்லாந்து, எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா, சோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா மாறிட்டாங்க. அதாவது காலனி கண்ட்ரிஸ்ல இருந்து இண்டிபெண்டன்ட்டா மாறிட்டாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட் காலனிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கேன்சல் ட்ரீட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஸ்ட்-லியோட் ட்ரீட்டி அண்ட் புரூக்லெஸ்ட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி இந்த 2 ஏர்லியர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லியர் ட்ரீட்டி வந்துட்டு ஜெர்மனிக்கு வந்துச்சு. ஏர்லியர் ட்ரீட்டி. ஓகேவா? சோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஏர்லியர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு கேன்சல் பண்ற சிச்சுவேஷன் வந்துச்சு. ஓகேவா? சோ இது அந்த ஏர்லியர் ட்ரீட்டி, பிரெஸ்ட்-லியோட் ட்ரீட்டி அண்ட் புரூக்லெஸ்ட் ட்ரீட்டி. சோ இந்த மாதிரி அந்த 2 ஏர்லி ட்ரீட்டி வந்து ஜெர்மனி வந்து கேன்சல் பண்ற சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துச்சு. ஓகேவா? அடுத்து ஆல்சே ரிட்டர்ன்ட் டு பிரான்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த ஆல்சே லொரைன் அப்படின்ற இந்த பிளேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. ஓகேவா? சோ அது ஒரு கட்டத்துல வந்துட்டு ஜெர்மனியோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. சோ ஜெர்மனி வந்து ரொம்ப காலமா இந்த ஆல்சே லொரைன் அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு இவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்சே லொரைன் அப்படிங்கிற பிளேஸ் வந்து திரும்ப ரிட்டர்ன் டு பிரான்ஸ் கண்ட்ரோலுக்கே போயிடுச்சு. ஜெர்மனி கண்ட்ரோல்ல இருந்து பிரான்ஸுக்கே வந்துட்டு அது ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து டெரிட்டரிஸ் டு அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா,
இந்த நார்தன் ஸ்லெஸ்விக் அப்படின்னு சொல்ற பிளேஸ் பாத்தீங்கன்னா ஜெர்மனி கிட்ட தான் இருந்துச்சு. சோ அது வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து பாதி வந்துட்டு டென்மார்க்குக்கும் மீதி வந்துட்டு பெல்ஜியம் அப்படின்ற பிளேஸுக்கும் போயிடுச்சு. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு டெரிட்டரிஸ் டு அதர் கண்ட்ரிஸ் ஆல்சைட் ரிட்டர்ன் டு பிரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து போலாண்ட் அண்ட் ரின்லாண்ட் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன பார்ப்போமா? சோ போலாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு காலனி கண்ட்ரியா இருந்திருக்கு. சோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்க்கு அப்புறம் இது வந்துட்டு இண்டிபெண்டன்டா மாறிடுச்சு. நம்ம புக்ல வந்துட்டு போலாண்ட் ரீக்ரியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போலாண்ட் வந்துட்டு ஒரு சுயேட்சையா முடிவெடுக்கிற ஒரு கண்ட்ரியா மாறிடுச்சு. யாரோட கண்ட்ரோலும் இல்ல, அவங்க இண்டிபெண்டன்டா மாறிட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு போலாண்ட் ரீக்ரியேட்டட் அப்படின்னு புக்ல இருக்கும். ஓகேவா? அடுத்து ரின்லாண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட வெஸ்டர்ன் பார்டர் தான் நம்ம வந்துட்டு ரின்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலா பார்டர் அப்படின்னாலே நம்ம என்னன்னு பார்ப்போம், பார்டர்ஸ்ல தான் வந்துட்டு மிலிட்ரி பீப்புள், அதாவது பாதுகாப்புக்காக மிலிட்ரி அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்க இருப்பாங்களா பார்டர்ஸ்ல. சோ அந்த மாதிரி ஜெர்மனியோட வெஸ்டர்ன் பார்டர் தான் வந்து ரின்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிஸ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஓகேவா? சோ இந்த ஜெர்மனியோட வெஸ்டர்ன் பார்டர் வந்துட்டு ஆலிஸ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஆலிஸ் கண்ட்ரோலுக்கு போனதுனால என்னாச்சு, அந்த பார்டர்ல இருந்த மிலிட்ரி அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க எடுத்தணும், ஜெர்மனி வந்துட்டு இங்க மிலிட்ரியை வந்துட்டு வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஓகேவா? அதாவது ஜெர்மனி நோ மிலிட்ரி கேம்பஸ் அப்படின்னு அலைஸ் வந்து சொல்லியாச்சு. ஓகேவா? அலைஸ் கண்ட்ரோல் போனதுனால. சோ இதுதான் வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்துட்டு ஜெர்மனிக்கு கொடுத்த ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஒரு சம்மரி பார்க்கலாமா? ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்து ஜெர்மனிக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம். வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்துட்டு அப்பதான் சைன் பண்றாங்க 28 ஜூன் 1919. ஓகேவா? சோ என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அந்த ட்ரீட்டில? ஜெர்மனி பிளேம்டு. சோ ஜெர்மனி பிளேம்டு அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கான காரணம் ஜெர்மனி தான் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸ், அதாவது பாதிக்கப்பட்ட கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு போர் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்த்தோமா. அடுத்து ஜெர்மனி வந்துட்டு ஜெர்மனியோட ஆர்மி வந்துட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோமா. சோல்ஜர்ஸ் வந்துட்டு 1 லேக்கு வந்துட்டு குறைக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோமா. அதே மாதிரி சீனா நேவி மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும், வேற யாருமே வந்துட்டு இவங்க சோல்ஜர்ஸ்ல வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து யூனிட் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம், அமெரிக்காவும் ஜெர்மனியும் வந்துட்டு ஒண்ணு சேரக்கூடாது, அதாவது அவங்க யூனியன் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்டில இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து ஜெர்மனி வந்துட்டு சில கண்ட்ரிஸ் வந்துட்டு அதாவது அவங்களோட காலனி கண்ட்ரிஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஜெர்மனி கண்ட்ரோல்ல இருந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு இண்டிபெண்டா மாறிட்டாங்க. சில கண்ட்ரிஸ் வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து கேன்சல்டு ட்ரீட்டிஸ், அதாவது உங்களுக்கு வந்துட்டு 2 ஏர்லியர் ட்ரீட்டிஸ் என்னென்னு பார்த்தோமா. என்னென்ன பார்த்தோம், பிரெஸ்ட்-லியோட்டாஸ் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோம், அப்புறம் வந்துட்டு ப்ரூக்லெஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அந்த 2 ட்ரீட்டி வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு கேன்சல் பண்ற சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து ஆல்சே ரிட்டர்ன் டு பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஆல்சே லொரைன் அப்படின்ற பிளேஸ் வந்துட்டு பிரான்ஸுக்கே, ஜெர்மனி கண்ட்ரோல் இருந்து பிரான்ஸுக்கே ரிட்டர்ன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து டெரிட்டரியில நம்ம என்னன்னு பார்த்தோம், நார்தன் ஸ்லெஸ்விக் அப்படின்ற பிளேஸ் வந்துட்டு பாதி இடம் வந்துட்டு டென்மார்க்குக்கும் இன்னொரு மீதி வந்துட்டு பெல்ஜியமுக்கும் வந்துட்டு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து போலாண்ட் அண்ட் ரின்லாண்ட் சேஞ்சஸ். சோ போலாண்ட் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், போலாண்ட் வந்து காலனி கண்ட்ரியா இருந்து இண்டிபெண்டன்டா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இண்டிபெண்டன்ட்னா அவங்களே வந்துட்டு சுயமா முடிவெடுக்கிற ஒரு கண்ட்ரியா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து ரின்லாண்ட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ரின்லாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, ஜெர்மனியோட வெஸ்டர்ன் பார்டர் தான் வந்து நம்ம ரின்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெஸ்டர்ன் பார்டர் வந்துட்டு ஆலிஸ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஆலிஸ் கண்ட்ரோலுக்கு போனதுனால என்னாச்சு, பார்டர்ல இருந்த மிலிட்ரி அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்டில இருந்திருக்கு. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஓகே, தேங்க்யூ.